ஹாய். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, மதுரை அண்ட் தமிழ் சினிமா. ஏன் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நான் மதுரைக்கு போனது கிடையாது. எனக்கு மதுரையில் யாரையுமே தெரியாது. இருந்தாலும் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு வேலையாக தூத்துக்குடிக்கு போனேன். ஸோ போகிற வழியில் திருச்சியிலேருந்து தூத்துக்குடி போகிற வழியில் மதுரையை தாண்டி தான் போகணும். இந்த மதுரையை கடந்து போகிறதுக்குள்ளே நிறைய ஊர் பேர் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா, எல்லா ஊர் பேரும் இந்த சினிமாவில் பார்த்தது. காரணம் தமிழ் சினிமாவில் நிறைய படம் மதுரையை சார்ந்து, மதுரையில் இருக்கிற மாதிரி இல்லை மதுரையை ரிலேட் பண்ணுற மாதிரி நிறைய நடிகர்களும் சரி டைரக்டர்களும் மதுரையை சார்ந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது எப்படி தமிழ் சினிமா பார்க்குறவங்களுக்கு மதுரை தெரியாமல் போயிடும். ஸோ அது மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு இங்கே திருச்சியிலேருந்து போகும்போது மணப்பாறை தாண்டி துவரங்குறிச்சிலாம் தாண்டி ஃபஸ்ட்டு கேள்விப்பட்ட ஊர் பேர் பார்த்திங்கன்னா மேலூர் பஸ்ஸு. மேலூர் பஸ் சினிமாவில் சொல்லியிருக்காங்க. அடுத்து உசிலம்பட்டி பார்த்தேன், பெரியார் பஸ் ஸ்டாண்டு போர்டு பார்த்தேன், அதே மாதிரி அவன்யாபுரம் பார்த்தேன், ஒத்தக்கடை போர்டு பார்த்தேன், ராஜபாளையம் போர்டு. இது எல்லாமே தமிழ் சினிமாவில் ஏதோ ஒரு இடத்துல சினிமாவில் ஏதோ ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்க ஊர் பேர். அதே மாதிரி இந்த சொக்கம்பட்டி, செல்லம்பட்டி இந்த படம்லாம் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் இதை பற்றி பேசிகிட்டே போகும்போது அப்போ தான் இந்த கோரிப்பாளையம் அப்படின்ற ஒரு படம் பேர் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்புறம் நிறைய ஊர் பேர் நம்ம போயிருக்கவே மாட்டோம். நான் கிடையாது, யார் கேட்டாலும் மதுரையில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேர் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்ச ஊர் இந்த சினிமாவில் பார்த்த ஊராக மட்டும்தான் இருக்கும். இது என்ன பெரிய விஷயம், கூகுளில் போட்டாலே தெரியுமே அப்படின்னா, கூகுள் தேடி போய் எல்லாராலையும் சொல்ல முடியுமா, எழுத படிக்க தெரியாதவங்களுக்குன்னு கேட்டால் அது கிடையாது. ஆனால் சினிமா ஒருத்தருக்கு சும்மா பார்க்குறது மூலயமா ஒரு அறிவை கொடுக்குது அப்படின்னா சினிமாவுக்கு அந்த பவர் இருக்குது. அதே மாதிரி அறிமுகமே இல்லாதவங்களையும் பரிச்சயமாக்குறது இந்த சினிமா தான். அப்படி இருக்கும்போது இந்த மதுரை மக்களை காட்டினது அவங்களோட கல்ச்சர், அவங்களோட ஊர் திருவிழா, அவங்களோட உணவு பழக்க வழக்கம், அவங்க பேசக்கூடிய விதம், அந்த டைலக்ட் அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் இந்த சினிமா மூலயமா அதிகமாக அறியப்படுது. புக்கு எல்லோரும் படிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் புத்தகம் மிகப்பெரிய சோர்ஸ் இந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு. ஆனால் சினிமா பெரிய பங்கு தருது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதில் மதுரை முக்கியமான இடம். எனக்கு இந்த மதுரையை தாண்டி போகிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா, சினிமாவில் நம்மளால் இவ்வளோ தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் மதுரை வந்தால் எங்கே போகணும், எந்த இடம் நல்லாயிருக்கும், இதெல்லாம் மஸ்ட்டு ட்ரை அப்படின்ற மாதிரி இதாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போட்டு விடுங்கள். நன்றி.